3 காரியங்களை நாம் மறந்து விடக்கூடாது. ரொம்ப கவனமா வச்சுக்கணும். சில காரியத்தை மறைவாக செய்யணும், சில காரியத்தை வெளிப்படையாக செய்யணும், சில காரியத்தை மனப்பூர்வமாக செய்யணும். இந்த 3 காரியத்தையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். சில காரியத்தை எப்படி செய்யணும்? மறைவாக செய்யணும். மறைவாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நீங்க உபவாசம் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசினாரா? கர்த்தருடைய சத்தம் நீங்க கேட்டீங்களா? கர்த்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தை குற்றினதா? அப்ப நீங்க அதை என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ள வைத்து உங்களுடைய செயல் அதை என்ன செய்யணும்? காட்டணும். கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தைகளாக அல்ல, செயல் அதை நம்ம என்ன செய்யணும்? காட்டணும். நம்ம என்றைக்கு உபவாசமாக இருக்கிறோமோ அதை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அன்றைய தினத்துல நல்லா குளித்து நல்லா தலையெல்லாம் சீறி உற்சாகமா இருக்கணும். யாரும் நீங்க உபவாசம் இருக்கீங்களா, ஏன் உங்க முகம் ரொம்ப வாடலா இருக்கிறது அப்படிங்கிறத யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். அதுதான் என்னது? மறைவாக செய்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் சபையில 4 பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது சுருக்கமா இருக்கணும், கருத்தா இருக்கணும். ஆனா நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகணும். சபையிலையோ இல்ல மற்ற காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுதோ அந்த நேரத்துல உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக கூடாது. அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்? ரொம்ப சுருக்கமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எதையெல்லாம் மறைவாக செய்கிறீர்களோ அதையெல்லாம் தேவன் வெளியரங்கமாக்குவார். அல்லேலூயா. அதற்கு பிறகு தான தர்மங்கள் எல்லாருக்கும் தெரியும் விதத்துல இருக்கணும். எல்லாரும் அந்த காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு தான தர்மங்கள் எல்லா ஜனங்களும், சபைக்கு இருக்கிறவங்க மட்டுமல்ல, எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களா தான தர்மங்கள் சொன்ன உடனே நம்மளுடைய சிந்தை எங்கே போய்விடும்னா பணம் கொடுக்கறது, சில ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லையா? அது மட்டும் தானே. நம்மளுடைய கிரியைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள் நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை இப்படி நடக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய உடை அலங்காரம், சபைக்கு போகிற பிள்ளைகளுடைய உடை அலங்காரத்துக்கும் சபைக்கு போகாத பிள்ளைகளுடைய உடை அலங்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுதான் வெளியரங்கமா இருக்கிறது. சிலர் பார்க்கும் பொழுது இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருக்கணும். ஏன்னா அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ எல்லா ஒழுக்கமும் எல்லா ஞானமும் இந்த பிள்ளைகிட்ட இருக்கு. இந்த வாலிப பிள்ளைகிட்ட இருக்கு, இந்த வாலிப சகோதரத்துல இருக்குது. பார்க்க ஒரு பெரியவர் வந்து நிற்கும் பொழுது உடனே எழுந்து சீட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இந்த அன்பு கிறிஸ்தவங்களுக்கு தான் இருக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். ஒரு பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது இந்த வாலிப பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாருங்களேன். இதுதான் வெளியரங்கம். தான தர்மங்கள் மட்டுமல்ல. யாராவது ஒரு நான் சர்ச்சுக்கு போறவன் இல்ல, நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் எனக்கு அப்படிதான் உணர்த்துது. உங்களை பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ப தோணுது. அதுதான் வெளியரங்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்மளுக்கு இருக்கணும். அதற்கு பிறகு எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா செய்யணும். அதுதான் இந்த காணிக்கை, தசம பாகம், உற்சாக காணிக்கை, இன்னும் அநேக காரியங்கள். அதனால மனப்பூர்வமா கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் எப்படி உணர்த்தினார் என்றால், நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை போடுவோம் அப்படின்னு சொல்றது இங்கே சொல்லி அங்கே செய்வதாக இருக்கிறது. என்னை காணும் பொழுது யாரும் வெறுங்கையே வரக்கூடாது என்று யார் சொன்னார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தசம பாகம் என்னுடைய பங்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்காக செய்யும் பொழுது அதை அவர் நடத்தினால்தான் நல்லா. ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அவருக்கான தேவையை சந்திக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு உணர்த்துகிறார் என்றால் அவரையும் நினைத்திருக்கிறார், என்னையும் நினைத்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் அந்த உணர்வு வருது.
எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் போய் கொடுக்க சொல்லுகிறார்? அப்போ நம்மை அவர் நினைத்திருக்கிறார். அப்ப நம்மை நினைத்திருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரா? அவர் சொல்லி விதைக்கிறன்னா அதை எப்படி பெருமையாக நம்ம விடுவார்? நம்ம இதைதான் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வேதனைப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்கறது மட்டுமல்ல, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அக்காவை போய் பார்க்கணும். எதற்காக ஆண்டவர் இவர்களை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறார்? எதுக்கு ஒரு போன் பண்ணுவோமே, இல்லைன்னா போய் பார்ப்போமே அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வருதா? வந்துச்சுன்னா ஆண்டவருடைய நினைவுல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நினைவு வரவே இல்லையா நீங்க ஆண்டவருடைய நினைவுல இல்ல. மோசே சொல்லுகிறார், மனப்பூர்வமா கொடுக்கறதுல என்ன செய்யுங்க, கர்த்தருடைய சபை கட்டணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்க, கொண்டுடுவாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சபையின் வேலை முடிந்தது. மோசே சொல்லுகிறார், இனிமே யாரும் என்ன செய்ய வேண்டாம், கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள கொடுத்தத அது ஒரு பெரிய தொகை என்ன செஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. அதெல்லாம் விருதாவா போயிருக்குமா? இல்ல, கொடுக்கணும்னு அவங்களுக்கு வாஞ்சி வந்ததுனால எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால கொடுக்கிறது அது அவர்களுடைய மனப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க தான் என்ன செய்யணும். காணிக்கை மட்டுமல்ல, தசமபாகம் மட்டுமல்ல, பாடல் பாடுவதும் ஆராதனை செய்வதும், கரங்களை தட்டுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்வதும் மனப்பூர்வம் இல்லாத செயல். அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆரம்பத்தில் இப்போ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம முத்தலப்பன் ஐயாவுடைய தங்கச்சி. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு சகோதரர் ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. அந்த சகோதரர் எப்படி சொன்னாருன்னா, ஆண்டவர் மட்டும் எனக்கு பெரிய கார் கொடுக்கட்டும், பெரிய கார் கொடுக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு தான் கொடுப்பேன், ஊழியத்துக்கு தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க நம்மளே சொல்லியிருப்போம், ஆண்டவர் மட்டும் எனக்கு இந்த காரியத்தை வைக்கணும். நம்ம முதல்ல பணியார் சொல்லுவாரு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும், நான் என்ன செஞ்சிடுவேன், ஞானசாமி எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மட்டும் நடக்கட்டும், பாருங்க நான் ஆண்டவருக்கு எப்படி செய்யறேன் அப்படின்னு. சரி, அப்ப இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, இதை மட்டும் செஞ்சுட்டாருன்னா நான் என்ன செஞ்சிடுவேன், நான் ஆண்டவருக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இது வரைக்கும் செஞ்சதுக்கான கிரியைகள் என்ன இருக்கு உங்ககிட்ட? ஆண்டவர் கேட்பார் தானே. அப்ப இவ்வளவு நாள் நீ ஜீவனோடு இருந்தது யாருடைய கிருபை? இவ்வளவு நாள் உன்னுடைய நீ போக்கு மத்தியில் பாதுகாத்தது யாரு? இனிமேதான் நான் பாதுகாத்து அதன் மூலமா நீ என்னை தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இதுவரைக்கும் நடக்கிறது யாரும் உனக்கு தெரியலையா? இப்படி கேட்பார் தானே. அவர் சொன்னாரு, ஒரு ஆட்டோ, சின்ன ஆட்டோ கொடுத்தாரு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஆட்டோல கூட்டு சொன்னா, பெட்ரோல் யார் போடுவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவரு காரை கொடுத்து என்ன செஞ்சிருப்பாரு? இது உதாரணத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தை நம்மளுடைய பெருமூச்சு போய் வந்து எட்டினதுனால்தான் மோசே ஆண்டவர் சந்தித்திருக்கிறார் என்பதை உணராமலே போயிருக்கிறார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் வாழ்க்கையில நடந்தது நம்மளுக்கு ஒரு பாடம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தை எட்டினதுனால மோசேயை போய் தேவன் சந்தித்தார் என்றால், நான் இன்றைக்கு சபையில் இருக்கிறேன் என்றால் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய உபத்திரவங்கள், என்னுடைய பலனில்லாத கிரியைகள் தேவனுடைய சமூகத்தை எட்டினதுனால தேவன் என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் என்ற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காரணம் தேடுவோமா? ஞாயிற்றுக்கிழமை கரங்களை தட்டுங்கன்னு சொல்லுவதற்காக நம்ம வெயிட் பண்ணுவோமா? உங்க சத்தம் உயரட்டும், நல்லா பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? மனப்பூர்வம் இருந்துச்சுன்னா நம்ம தானே செய்யணும். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறா, சதிசெயர் பரிசெயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி என்ன செய்யணும், அதிகமாக இருக்கட்டும்னு சொல்லி இருக்கிறாரு. நிமிர்ந்து பாருங்களேன்.
அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, என்னைய பாருங்க, கையை நெஞ்சு வச்சு. என் வாழ்க்கைக்கானது அதன் கேட்கல. என் வாழ்க்கைக்கானது என் தேவனிடத்துல தான் இருக்கிறது. அவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. அவர் தடுப்பதை யாரும் கொடுக்க முடியாது. நான் தேவனுக்கு அருகில் இருந்தால் என்னை சூழவிருக்கும் இருள் தூரத்தில் இருக்கும். நான் பாவியா இருக்கும்போது அவருடைய இரக்கம் எனக்கு கிடைச்சது. அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ நினைக்கும் பொழுது நிச்சயமா எனக்கு கிருபை கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, சின்ன பிள்ளைங்க கவனிங்க. என் வாழ்க்கைக்கு தேவையானது எங்க அம்மா பார்த்துக்குவாங்க, எங்க அப்பா பார்த்துக்குவாங்க இல்ல. என் அண்ணன் பார்த்துக்குவாங்க, எங்க அக்கா பார்த்துக்குவாங்க, என் தங்கச்சி பார்த்துக்குவாங்க இல்ல. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கானதை தேவன் தான் பார்க்கணும். அவரிடத்துல தான் இருக்குது. அவர் கொடுக்க நினைத்தால் யாரும் தடுக்க முடியாது. அவர் எதையாவது தடுக்க நினைத்தால் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரிதான், கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒருத்தவன் சொல்றான், என் ஆத்மாவே உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் சேர்த்து வச்சுட்டேன், என்ன செய்யாத, கவலைப்படாத அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்று உன் ஆத்மா உன்னை விட்டு ஈடுபட்டால் நீ என்ன செய்வ? நம்முடைய சம்பாத்திய படிப்பு இல்ல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கானது தேவனிடத்துல இருக்கு. என் வாழ்க்கைக்கானது தேவனிடத்துல இருக்கு. அப்ப என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கானது யாரிடத்துல தான் இருக்கும்? என் தேவனிடத்துல தான் இருக்கும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் போவதை காட்டிலும் இடைக்கூட்டங்களையும் நான் கலந்து கொள்ள என் உள்ளம் என்னைய ஏவும். ஏன்னா நான் எவ்வளவுதான் வெளியில போய் உழைத்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு நான் வேர்வை சிந்தினாலும், என் தேவன் எனக்கு கொடுக்க நினைக்கிறது தான் எனக்கு கிடைக்கும். என் தேவன் தடுக்க நினைக்கிறது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அறிந்து கொண்டவர்கள் தேவனுடைய சமூகத்தை தினமும் தேடுவார்கள், தினமும் வாஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நெருங்க 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 நமக்கிட்ட இருக்கிற அந்த இருள் நம்மை விட்டு தூரம் ஆகிட்டே இருக்கும். இருள் அப்படின்னா கஷ்டம், வேதனை, வியாதி, வறுமை எல்லாம் நம்மளோட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், தூரம் போயிட்டு இருக்கு. அப்ப வேலை பார்க்க போக வேண்டாமா? வேலை எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. வேலை பார்க்க போக வேணாம்னு சொல்ல மாட்டாரு, வேலை எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் என்னுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். இடைப்பட்ட நேரத்துல சபைக்கு போவோம், போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துட்டு. ஏன்னா எனக்கானது யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தேவன் தானே இருக்கு. பாருங்க, எம்னேஸ்வரத்துல நயினார் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பக்கத்துல. அங்கே ஒரு கோயில் இருக்கு. இந்த ஆடி மாசத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவோம். இன்றைக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ நயினார் கோயிலுக்கு போகணும்னா குறைந்தது ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்க கேட்பாங்க. ஆனா அந்த ஆடி மாசத்துக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் இறக்கிட்டு ஒரு 20 ரூபா தான் கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, போவாங்க. அதை அறிந்து கொண்டதுனால எல்லா ஆட்டோக்காரங்களும் அந்த இடத்துல இருந்து நிற்பாங்க. எதற்கு? ஒவ்வொருவரையும் ஒரு ஆட்டோ பிடிச்சி போக முடியாதுங்கிறதுனால அந்த ஆட்டோ நிற்கும். ஒரு 5 பேர் சேர்ந்து ஏறி போய் இறக்கி விட்டு திரும்பி அங்கேயிருந்து ஆள் வேலை செஞ்சுட்டு வருவாரு, கூட்டிட்டு வருவார். எதற்காக வேற இடத்துக்கு போகாம அங்கேயே வந்து நிற்கிறாங்க? ஏன்னா அந்த நாள்ல அவங்களுக்கு தேவையானது அதிகமா அங்கே கிடைக்கும்னு நினைச்சதுனால அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு தேவையானது என் தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான்னா இடைக்கூட்டங்களுக்கு ஆராதனைக்கு வருவதற்கு எப்படி காரணம் சொல்ல முடிகிறது? ஒருவர் சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நாம் எங்கே போனாலும்
கர்த்தர் கொடுத்தாதான் அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கலன்னா அது நம்மளுக்கு எப்படி இருக்காது? ஆசீர்வாதமா இருக்காது. அவ்வளவு உழைத்து இன்னைக்கு வாங்குற சம்பளத்துல இன்னைக்கு பாரு நான் என்னெல்லாம் பண்றேன் பாரு, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடறேன், வாங்கி லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு தலைவலி ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் பெரிய லிஸ்ட் போட்டுட்டான்னா நம்ம அவ்வளவு நாள் சம்பாதித்ததெல்லாம் அப்படியே விருதாவா போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடி போக போக அவர் நமக்கானதை அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லா காரியம் விரயம் இல்லாமல், அதாவது வீணா போகாதபடிக்கு தேவன் நம்மளை என்ன செய்ய ஆரம்பிப்பார்? நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆட்டோக்காரங்க, இந்த காக்கா, அவங்கெல்லாம் தனக்கு தேவையானது இந்த மாதம் இங்கே கிடைக்கும், இந்த பங்குனி மாதத்துல தாயமங்கலம் போனா அங்கே நமக்கு தேவையான என்ன செய்யும்? கிடைக்கும். அவங்க அறிந்திருக்கிறார்கள். நாம் வேதத்தை படிக்கிறோம். ஆண்டவர் என்னை புது சிருஷ்டியா மாற்றி இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னா நமக்கு தேவையானது நம் தேவனிடத்தில் தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டனா நம் தேவனிடத்துக்கு போவதற்கு காரணங்களோ இல்லை சில காரியத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனப்பூர்வம் தேவனுக்காக செய்கிற காரியத்துல மனப்பூர்வமா நம்ம என்ன செய்து கொள்ளணும்? நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அதற்கான பலனை நிச்சயமாக தேவன் நாம் அனுபவிக்க, நம் பிள்ளைகள் அனுபவிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் இனி வருகிற நாட்கள்ல ரொம்ப உண்மையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க உங்க பிள்ளைய நேசிக்கிறதை போலவே பக்கத்து வீட்டுல இருக்கிற அவர்களும் உங்க பிள்ளைகளை நேசிப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? கொலை நடக்கவே நடக்காது, கொள்ளை நடக்கவே நடக்காது. என் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா திரும்பி அப்படியே பாதுகாப்போடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்களா எதிர்காலத்துல? சொல்லுங்க. இல்ல நீங்க என் பிள்ளைக்கு முதிர் வயது ஆகும் வரைக்கும் நான் என் பிள்ளை கூடயே இருப்பேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனிடத்துல எப்படி போகணும்னு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும் தானே. நீங்க தம்பி இன்னைக்கு லீவா வா, சர்ச்சுக்கு போவோம், இன்னைக்கு கூட்டம் இல்லையம்மா வா, கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு வருவோம், மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, பாரமா இருக்குப்பா, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கஷ்டம் வரும் பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வரும். தம்பி எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குப்பா, கடன் வாங்க முடியாதுப்பா, கடன் வாங்காம நம்ம கர்த்தர்ட்ட போய் கேட்டோம்னா அதற்கான தேவைகளை சந்திப்பாரு. இல்லைன்னா தேவையே இல்லாம ஆளு என்ன செய்வாரு? மாத்துவாரு. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுவேன், வாவே கொஞ்சம் ஜாப் பண்ணுவோம், வா நம்ம சபைக்கு போய் இல்லை கொஞ்ச நேரம் எனக்கு உட்காந்து என்ன செய்வோம்? ஜாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் பண்ண உட்காந்து கூப்பிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு கஷ்டம் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது கர்த்தரிடத்துல போகணுங்கிற உணர்வு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு நான் இருந்தேன்ப்பா, ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு போனதுக்கு பிறகு எனக்கு எல்லாருமே இருந்ததை போல ஒரு உணர்வு எனக்கு வருது அப்படின்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது தானே எதிர்காலத்துல பிள்ளைகள் நம் பக்கத்துல கர்த்தர் பக்கத்துல வருவாங்க. நம்ம சேர சேர நம்முடைய பிள்ளைகளும் நம்மை பார்த்து அவர்களும் என்ன செய்வாங்க? சேருவாங்க தானே. அப்ப நம்ம துணிகரமா இன்னைக்கு இல்ல வேண்டாம் லேட்டா போலாம்ப்பா, இன்னைக்கு கூட வேண்டாம் இன்னைக்கு போகலாம் போலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் எதிர்காலத்துல எப்படி அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை, இவன் நல்ல பழக்கத்துல தான் இவன் என்கிட்ட எப்படி பழகிறான், உண்மையா பழகிறானா இல்லை எனக்கு ஏதாவது பண்ணிடுவானா, எப்படி பார்க்க முடியும், எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆவியை பகுத்தறிகிற வரம் இருந்தா தானே அந்த பிள்ளைங்க இவங்க எந்த சிந்தனையோடு பழகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப அது தேவன் தானே கொடுப்பாரு. அப்ப அந்த தேவனிடத்துல எப்படி வரணும், என்ன செய்யணுங்கிறத நாம் கற்றுக் கொடுத்தால் தானே நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொண்டு நாம் இல்லாமல் போனாலும் நம் தேவனை அவர்கள் உறுதியாக பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனா இந்த உலகம் ரொம்ப மோசமா மாறும்.
அடித்து பிடித்து சாப்பிடுகிறவனும், கொலை பண்ணுகிறவனும், திமிரா நடக்கிறவனும், அக்கிரமம் செய்கிறவனுக்காக இந்த உலகம் இருக்குது. அல்லேலூயா. உண்மையா இருக்க முடியாது, நேர்மையா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, ஒரு போயிட்டு திரும்பி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே நான் கர்த்தர் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. தேவனை நீங்க தேடணும். தேவனை நீங்க ரொம்ப கிட்டி பக்கத்துல வர வர உங்களை சூழ இருக்கும் அந்த இருள் உங்களை விட்டு தூரமாகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் தேவனை விட்டு போய்கிட்டே இருக்கிறீங்களோ சிந்திச்சுக்குங்க. நீங்க இருளுக்கு நேரம் போய்கிட்டே இருக்கிறீங்க. பலவீனமா இருக்கு, எனக்கு போராட்டமா இருக்கு, எனக்கு தேவையில இருக்கு, யாருக்கிட்ட போய் கடன் வாங்கி அந்த தேவையை சரி செய்ய முடியும்? தேவனிடத்துல வந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான வழி சொல்லுவார். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான எல்லா காரியத்தையும் தேவன் வாய்ப்பு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாவியா இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மளை இங்கே சேர்த்திருக்கிறார் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழ நாம் முயற்சி செய்யும் பொழுது நம்ம மீது அவருக்கு இரக்கம் இருக்காதா, கிருபை இருக்காதா? அதற்கான வழிகளை அவர் நமக்காக செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா என்ன செய்வார்? செய்வார். உங்கள் வாழ்க்கைக்கானது, என் வாழ்க்கைக்கானது தேவனிடத்துல தான் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், சில காரியங்களை மறைவாக செய்யணும், சில காரியங்களை வெளிப்படையாக செய்யணும், சில காரியங்களை மனப்பூர்வமாக ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன செய்யணும்? 4 வீட்டை போய் கொள்ளையடிச்சுக்கோங்க அப்படியா? இல்லை லாட்ரி எடுங்க அப்படியா? உண்மையா இருக்கணும்னு சொல்லுவார். உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன செய்வோம், பெறுவான். எதுல உண்மையா இருக்கணும்? எல்லாத்திலும் உண்மையா இருக்கும். அதன்படி நம்ம நடக்கும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப எவ்வளவோ பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீதிமானுக்காக துன்மார்க்கன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தரை விட்டுட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம யாரா மாறிடுவோம், துன்மார்க்கனா மாறிடுவோம். அப்ப யாரோ ஒருவர் நீதிமான நடந்துக்குவாங்க, நம்ம சேர்த்து வச்சதை எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட போய் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. இப்ப தெரிந்தே நம்ம எல்லாத்தையும் விடுவோமா, விடலாமா? அப்படி என்ன செய்யக்கூடாது, நடந்துக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனப்பூர்வமா செய்யணும். கர்த்தருக்காக செய்யும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணி, அது எப்படி நான் செய்யறது? நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை நினைத்திருந்தா, கர்த்தர் உங்களை நினைத்திருந்தா உங்களை ஆண்டவர் என்ன செய்வார், ஏவுவார். யாத்திராமம் 35ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 21வது வசனம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதில் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி. அப்ப நம்முடைய இருதயம் நம்மை எழுப்பினால், நம்முடைய ஆவி உற்சாகப்படுத்தினால், நாம் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதில் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, ஊழியக்காரர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, உங்களை ஆண்டவர் ஏவி நீங்க ஒரு காரியத்தை வாங்கிட்டு வருவீங்க. பாஸ்டர், இது ஆண்டவர் எனக்கு ஏவினாரு, நான் இதை சபைக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிஸ்டர் கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார், பிரதர் கர்த்தர் உங்களை நடத்தியிருக்கிறார், நான் இதற்காகத்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுனால அதற்கு தகுதியான ஆட்களாக நம்ம என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நடத்தி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கான ஆசீர்வாதத்தை அவர்தானே நம்மளுக்கு கொடுப்பாரு.
இதனால என்ன பயன்? கவனிங்க, இதனால என்ன பயன்? எதற்காக இப்படி ஒரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஏன்னா இந்த ஊழியக்காரர் கஷ்டப்படும் பொழுது நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது என்பதற்காக. இவர் ஆரம்பத்துல ரொம்ப இல்லாம இருந்தாருங்க. நான் என் வீட்டுல சமைச்சதை கொண்டு போய் அவருக்கு கொடுத்தேன். இப்ப பாருங்க, கொஞ்சம் ஆட்கள் வந்துட்டாங்களா, கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டாரா, இப்ப பாருங்க எப்படி நடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை நாம் பேசக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கானது ஊழியக்காரர்கள் இருக்கா? யாருக்கிட்ட இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அப்ப உங்களுக்கானது யாருக்கு இருக்கு? அப்ப அவர் சொல்லி செய்யும் பொழுது பலனை அவர் தான் கொடுப்பாரு. அவர் தான் என்ன செய்வாரு? கொடுப்பாரு. அடுத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் நமக்கு என்ன போகக்கூடாது? நம்பிக்கை போகக்கூடாது. யார் மேல நம்பிக்கை போகணும்? அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்மளுக்கு என்ன போகணும்? நம்பிக்கை போகணும். அல்லேலூயா. அப்படி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த தேவன் உனக்கானதை உனக்கான நேரத்துல நிச்சயமாய் கொடுப்பார். சரியானதல்ல, அதிகமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய நம்பிக்கை பணத்தின் மேல இல்ல, ஐஸ்வர்யத்தின் மேல இல்ல, அதையெல்லாம் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் இருப்பதனால உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 18வது வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடும். அல்லேலூயா. இது வெளிப்படையா இருக்கணும். இந்த காரியங்கள் எப்படி இருக்கணும்? வெளிப்படையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக நம்ம என்ன செஞ்சு வைக்கணும்? சேர்த்து வைக்கணும். அப்ப யாராவது ஒருவர் கஷ்டப்படுறாங்க, வேதனையா இருக்கிறாங்க, விசாரிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க, இன்றைக்கு சபைக்கு வரல, ஏதோ ஒரு காரியம், அவங்களுக்கு போய் நம்ம விசாரித்தா நாம் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறோம் என்ற அர்த்தம். அதையெல்லாம் நீங்க செய்யணும்னு கட்டளை கொடுக்கணும்னு தேவன் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டம் வச்சிருக்கிறோம், இவ்வளவு காணிக்கை கொண்டுட்டாங்க, இதை பண்ணுங்க, அந்த கட்டளை வேண்டாம். நீங்க யாராவது வரலையா அவங்கள போய் விசாரிங்க. மாதத்துல ஒரு 4 வாரம் இருக்கு, மொத்தம் 30 நாள். ஒரு நாளாவது சபைக்கு வர்ற ஒரு குடும்பத்தை போய் என்ன செஞ்சிருவாங்க? விசாரிச்சுட்டாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பம். அப்படி நீங்க வச்சுக்கோங்க. போய் பாருங்க. கூடுமானா அவங்கள போய் பார்க்கும் பொழுது ஏதோ சின்ன கொஞ்சம் இதை உங்களுக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்பினா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரனையும் சகோதரியை கூப்பிட்டு வாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க கூட்டிட்டு போகும் பொழுது அதை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க அப்படி போகும்பொழுது அந்த சகோதரனும் அந்த சகோதரி சொல்லுவாங்க, நான் யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்லை, இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்ற அர்த்தம் நினைத்துக்கலாம். அடுத்தவங்க விடுங்க, உங்க பிள்ளைகளை பாருங்களேன். தம்பி இன்னைக்கு இந்த பிரதர் வரல தானே, இந்த சகோதரி வரல தானே,
இன்னைக்கு உனக்கு வேலை இல்லை தானே, வாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வருவோம். இல்ல சகோதரி ஊழியக்காரங்க வீட்டுல அவங்க தனியா தானே இருப்பாங்க, இன்னைக்கு சும்மா தானே இருக்கிற, வாவேன் அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன செஞ்சுட்டு வரலாம், பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போகும் பொழுது அந்த பிள்ளைக்கு தெரியும், அப்ப நம்மளும் பெரிய ஆளா ஆனா நம்மளுக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா, நேரம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எங்கே போகணும், சபைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கொடுக்கிறது இது மட்டும் இல்ல, சபைக்கு வருதுல நீங்க உங்களை என்ன செஞ்சுக்கணும், அதிகப்படுத்திக் கொள்ளணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை அதிகப்படுத்த சொல்லணும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. உங்களுக்கு கஷ்டங்கள், வியாதிகள், வேதனை, அந்த டாக்டர்கிட்ட போவோமா, அவங்க போவோமா, இல்ல இல்ல பைபிளை எடுத்துட்டு வா, அந்த பாட்டு புக் எடுத்துட்டு வா, கொஞ்ச நேரம் சத்தம் போடாத, அப்பா கூட அம்மா கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் பாட்டு படி, அம்மாவுக்கு மன வேதனையா இருக்கு, அதுல இருந்து ஆண்டவர் தான் சமாதானம் கொடுக்க முடியும் நீங்க சொல்லி வளர்த்து பாருங்களேன். அந்த பிள்ளை ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் அதே பிரச்சனை அனுபவிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சமூகத்துக்கு போகும். அல்லேலூயா. எனக்கு நடந்தது, என் பிள்ளைக்கு நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பு நடந்தது இப்பொழுது என்ன செய்யும், நடக்கும். இன்னைக்கு நடக்கிறது இனி கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் அது என்னதான் செய்யும், நடக்கதான் செய்யும். நூதனமானது என்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு? எதற்காக ஆண்டவர் நீங்க தான தர்மம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் செய்யுங்க, எல்லாருக்கும் பண்ணுங்க, எதுக்கு சொல்லியிருக்கிறார்? அதை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை ஒருவர் குத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சேர்த்து வைக்க உங்களுக்கு அதன் மீது என்ன வந்துடும் சொல்லுங்க, என்ன வந்துடும்? ஆசை வந்துடும். அப்ப பண ஆசை என்ன செய்யக்கூடாது, நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இது உங்களுக்காக விற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லவும் வாயில போட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, என்ன நிறைய விட்டுறாரு, சொல்லவே முடியல, நல்லா இருந்தேன், அவிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தானே, சும்மா அவங்க இதுன்னு சொல்லு. ஆனா அந்த அப்பத்தை நீங்களே பிக்கும் பொழுது நீங்க சிந்திக்கணும், என் பாவத்துக்காகத்தான் இந்த அப்பமா இருக்கிற சரீரம் பிக்கப்பட்டது. அந்த உணர்வு இருக்கும் பொழுது பிறகு பாவம் செய்வதற்கு நமக்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. ஒரு முறை நான் சீரட் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் சபைக்கு போவதற்கு முன்பு. அப்போ சீரட் குடிக்கும் பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி இதெல்லாம் நீ புகைப்பிடிக்காதீங்க, அது உடலுக்கு கேள்வி அப்படின்னு சொன்னாங்க. போயா நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா அப்படி ஒரு முறை குடிச்சிக்கணும். நம்ம முத்தாரம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் நான் அப்படி புகைப்பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே அம்மா நடந்து போனான். அம்மா மட்டும் இல்லை, ஒரு பெரிய ட்ரை சைக்கிள், அந்த ட்ரை சைக்கிள் நிறைய கோபுரமாக குப்பைகள். எனக்கு ட்ரை சைக்கிள் ஓட்டவே தெரியாது. ஆனால் அம்மா அந்த மார்க்கெட்டுக்குள்ள அந்த ட்ரை சைக்கிளை அவ்வளவு பாரத்தோடு யாருமே இல்லாமல் அதை என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அதை நான் பார்க்குறேன், கையில் இருக்கிற சீரட்டை பார்க்குறேன். நான் வேலைக்கு போகலை, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு என்னுடைய செலவுக்காக என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், புகை விட்டுக்கிட்டு இருக்கிறேனே. அதை பார்க்கும் பொழுது இது புகை இல்லை, அவர்களுடைய ரத்தம் அப்படின்னு நினச்சதுனால அதை நான் விட்டுட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால் பாவத்தை விட முடியல, உலகத்தை என்னால் விட முடியல. கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கொண்டு ஏசப்பாவுடைய சிலுவை முதுகில் அப்படியே ஆணிகளாக பாய்ந்த ஒரு சவுக்கு அவர் முதுகில் விழுந்து அப்படியே அதை அவன் இழுக்குறான். அதை அவர் அந்த முதுகில் பட்டு அது வர முயற்சி செய்து அப்போ ஏசப்பா எப்படி வேதனை பண்ணிருப்பாரு. அப்படி முகத்தை போய் பாருங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாரா, கண்ணீர் எப்படி வந்திருக்கும். அது அவன் இழுக்க முயற்சி செய்யறான், வரல, அந்த கொக்கி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு, சதை கொஞ்சம் நிறைய பிடிச்சிருக்கும். இவன் இழுக்கிறான், தன்னுடைய வெள்ளத்தை வச்சு இழுக்கிறான்.
அவன் இழுக்கும் போதெல்லாம் ஏசப்பா கையை அப்படி கட்டி போட்டு இருக்கிறாங்க. அவன் இழுக்க இழுக்க அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வெளியில வரும் பொழுது ஏசப்பா எப்படி பிடிச்சிருப்பாரு, அதுதானே இது அப்பா அம்மா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அஜாக்கிரதையா பங்கு பெற நமக்கு தோணுமா? எதையும் விட்டு கொடுக்காம இல்ல இல்ல நான் உலகத்தோடு தான் இருக்கணும், நகை போடணும், ஆடம்பரமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருமா? நம்மளுக்கு ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலே எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏசப்பாவுக்கு கடைசி சொட்டு ரத்தம் விழுகிற வரைக்கும் நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அதுதான் இந்த ரசம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மீறி அக்கிரம துணிகரமா செய்ய நம்மளுக்கு தோணுமா? அதெல்லாம் நீங்க உணரணும். அதுக்காக தான் நீங்களே பிச்சுக்குங்க, நீங்களே என்ன செய்யுங்க, பிச்சுக்குங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் அங்க பண ஆசை வேண்டாம். ஏன்னா அந்த ஆசை வந்துச்சுன்னா நம்மளை அநேக வேதனைக்கு போய் என்ன செய்யணும், உட்கொடுக்கும், தப்பு பண்ணுவோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நம்ம சேர்த்து வைக்கணும் தோணும். அதனால நம்ம அக்கிரமம் தான் செய்வோம். அதனால பண ஆசை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உணர்ந்து நாம் செய்யும் பொழுது துணிகரமாக எந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம். நமக்கு தேவையானது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தேவையானது ஆண்டவருக்கு தான் இருக்கு. அவரை தேடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு யாராவது ஒருவர் நடக்கணும். நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படிப்பட்ட அன்புல நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு விளைவின வியாதிகள் இதுல இருந்தா விடுதலை கொடுத்த தேவனை பார்க்க போவதற்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை போல நன்றி அறிவு இல்லாதவர்கள் யார் இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவர்களுடைய இருதயம் எவர்களை எழுப்பினதோ, எவர்களுடைய ஆவி எவர்களை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் கர்த்தருக்காக தங்களையே கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காணிக்கை மட்டுமல்ல, நமக்கு உள்ள இருக்கிறது அவருக்கு எதுக்கு? நம்மை தானே அவர் விரும்புகிறாரு, நம்மை தான் அவர் என்ன செய்யறார், விரும்புகிறார். நமக்கு உள்ளதை அவர் விரும்பல. எல்லாம் அவருடையது தான். எல்லாமே யாருடையது? உங்களுடைய காணிக்கை, தசமம், இதெல்லாம் யாருடையது? ஆல்ரெடி அது அவருடையது தான். நம்மை தான் அவர் கேட்கிறார், என்ன துதிக்கணும், உண்மையா துதி. உனக்காக நான் பட்ட கஷ்டம் பாருங்களேன். நீங்க அவருடைய ஏசப்பாவுடைய சரீரத்தை அவன் பிடித்து இழுக்கும் பொழுது நீங்க இங்க இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு விலகி போகும் பொழுது நம்ம ஆண்டவர் சிரிப்பார். அல்லேலூயா. அது ஒரு பொண்ணு சிரிப்பார். ஏன்னா பட்ட கஷ்டம் போதும், என் பிள்ளை அந்த பாவம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வேலையை அனுபவிச்சேன், என் பிள்ளை அதை விட்டு விலகிடுச்சு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தா என் இருதயம் என்ன செய்யுமா, மகிழும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் எனக்கு வேண்டான்னு நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். உலகத்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை படும் பொழுது அவர் ரொம்ப உற்சாகப்படுவார். என் பிள்ளை எனக்காக தான் அதை விடுது, என் பிள்ளை எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு போவதற்கு காரணம் என்ன, எனக்காக என் பிள்ளைக்காக நான் சிந்தின ரத்தம் ஒருபோதும் வீணாகல அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும், அசையாதபடி நிலைத்திருக்கணும். அப்படின்னா அவருடைய அன்பை நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. நம்ம நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். எனக்கானது என் தேவனிடத்துல தான் இருக்குது. நான் என் தேவனை தேடும் போதெல்லாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, பரிசெயல் சதிசெயல் அவர்கள் 2 வாரம் 3 நாள் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குது, எப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் என் தேவனை நான் தேடுவேன், என் தேவனுடைய சமூகத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கானதை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது, போகாது. எங்க அம்மா போயிட்டாங்க இல்லை, எங்க அண்ணன் போயிட்டாரு இல்லை, எங்க அப்பா போயிட்டாரு இல்லை, என் மனைவி போயிட்டாங்க இல்லை, என் கணவர் போயிட்டாரு இல்லை, நீங்க வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவரை துதிக்கணும், நீங்க வேலை வாசிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமா கர்த்தருக்குள்ளாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க
மற்றவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மன நிம்மதியோடு இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலும் என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போறோம். சில காரியங்கள் மறைவாக இருக்கணும், சில காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கணும், சில காரியங்கள் எப்படி இருக்கணும், மனப்பூர்வமாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக மனப்பூர்வமாக செய்யணும். நம்ம ஏதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் நடந்தா அதை வெளியரங்கமாக செய்யணும். நமக்கு ஏதாவது தேவை, நம்ம ஏதாவது ஒரு சரி செய்து கொள்ளணும்னா அது எப்படி இருக்கணும், மறைவாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு உலகம் உங்களை இழுக்குதா, அவர் சிலுவையில் பட்ட கஷ்டத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் சிந்தின ரத்தத்தை என்ன செஞ்சு பாருங்க, நினைத்து பாருங்க.